ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு க்யூட்டான அமிக்ரமி டால் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் எல்லோ கலர் த்ரெட் எடுத்திருக்கேன், அக்ரிலிக் yarn எடுத்துகிட்டு இப்போ ஃபஸ்ட்டு நான் மேஜிக் ரிங் போட்டுக்கிறேன். ஸோ மேஜிக் ரிங் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த மேஜிக் ரிங்கில் ஒரு 6 சிங்கிள் க்ரோஷே வந்து நான் போட போகிறேன். 6 டைம்ஸ் வந்து நம்ம இந்த ரிங்கில் சிங்கிள் க்ரோஷே போடணும். சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறமா அந்த நம்ம போட்ட ஃபஸ்ட்டு செயினில் வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுறணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு மேஜிக் ரிங் வந்து நம்ம அந்த ஹோலை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்து இன்க்ரீஸ் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேலையும் 2 டைம் வந்து சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். நம்ம கீழே போட்டிருக்க ஒவ்வொரு செயின்லையுமே வந்து 2 தடவை சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ வரும்னா 12 செயின்ஸ் வரும். ஸோ 6 சிங்கிள் க்ரோஷேயில் நம்ம இப்போது 12 சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். நம்ம எது ஃபஸ்ட்டு செயின் போட்டோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த ஸ்டிச் மார்க்கரை கண்டிப்பாக ப்ளேஸ் பண்ணணும், இல்லாட்டி நம்மளுக்கு தெரியாது. இது வந்து நம்ம ரொம்ப டைட்டாக நெருக்கமாக வேறு போடுவோம், ஷியோராக தெரியாது. ஸோ ஸ்டிச் மார்க்கரை கண்டிப்பாக போடணும், அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு செயின்லேயுமே வந்து 2 தடவை நம்ம சிங்கிள் க்ரோஷே போடணும். இதான் வந்து இன்க்ரீஸ் ஸ்டிச்சு. நம்ம இப்போது லாஸ்ட்டாக போட்டிருக்க செயின்குள்ளே கொடுத்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இந்த ரவுண்டு வந்து முடிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து போட்டதுக்கப்புறமா உங்களதில் 12 செயின் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டிச் மார்க்கரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுறணும். ஸோ இப்போ அகைன் நெக்ஸ்ட் ரவுண்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மறுபடியுமே நம்ம இன்க்ரீஸ் ஸ்டிச் தான் போட போகிறோம். சேம் தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். அகைன் ஒவ்வொரு செயின்லேயுமே வந்துட்டு நம்ம 2 டைம்ஸ் வந்து சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ எல்லா செயின்லேயும் 2 தடவை சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ 2 தடவை சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு செயினை வந்து நான் ஸ்டிச் மார்க்கர் போட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம சிங்கிள் க்ரோஷே 2 சிங்கிள் க்ரோஷேவாக நம்ம போட்டு முடிச்சிடலாம் இந்த ரவுண்டை.
ஃபுல் ரவுண்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளுக்கு வந்து இப்போது பேஸ் செயின், இந்த ரவுண்டோட பேஸு. ஸோ இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக நம்ம எவ்வளோ செயின்ஸ் போட்டிருக்கோமோ அதில் வந்து எல்லா செயின்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே, ஒரே ஒரு தடவை தான் சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம் எல்லா செயின்லையுமே. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24 செயின்ஸ் இருக்கும். ஸோ எல்லா செயின்லேயுமே ஒரு தடவை சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இப்போ ஹைட் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது வந்து பேஸ் ரவுண்ட் வச்சுருக்கோம், நம்ம இன்க்ரீஸ் பண்ணி இப்போ நம்ம அதுக்கப்புறம் வந்து இப்போ அப்படியே ஹைட் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லா ரவுண்ட்லேயுமே வந்துட்டு ஒரு தடவை சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டார்டிங்கில் நம்ம எங்கே போட்டிருக்கோங்கிறது நீங்கள் எண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஸ்டிச் மார்க்கர் போட்டுட்டு ஒர்க் பண்ணுங்கள், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஃபுல்லாக ஒரு ரவுண்டு வந்து நான் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ இப்போ இந்த ரவுண்டு வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்டிச் மார்க்கர் எடுத்துகிட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போது நான் அடுத்து 2 ரவுண்டுமே நம்ம 2 ரவுண்டுமே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சேம் எல்லா செயின்லேயுமே வந்து சிங்கிள் க்ரோஷே தான் போட போகிறோம். வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல. சேம் ரிப்பீட் பேட்டர்ன் தான். எல்லா செயின்லேயுமே வந்து சிங்கிள் க்ரோஷே மட்டும், ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே மட்டும்தான் போட போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள் 3 ரவுண்ட் போட்டதுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் வந்துட்டு இப்போது பிளாக் கலர் த்ரெட்டை வந்து மாற்ற போகிறேன். ஸோ இப்போது பிளாக் கலர் த்ரெட்டை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி அகெயின் சேம் ரிப்பீட் பேட்டர்ன் தான். ஸோ எல்லா ஸ்டிச்லேயுமே வந்து அகெயின் சிங்கிள் க்ரோஷே தான் வந்து போட போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 ரவுண்டு வந்து போட போகிறேன். அதாவது 2 ரோஸ் வந்து போட போகிறேன். எல்லா சிங்கிள் க்ரோஷேலையும் அகெயின் மேலே வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ 2 ரவுண்டுமே வந்துட்டு நான் இதே மாதிரி தான் போட போகிறேன். ஏன்னா நம்ம வந்து ஹைட் தான் இன்க்ரீஸ் பண்ணுறோம், அதனால் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ சேம் பிளாக் கலர் த்ரெட் வந்து 2 ரோ, அகைன் எல்லோ கலர் த்ரெட் 2 ரோ, அகைன் பிளாக் கலர் த்ரெட் 2 ரோ, அந்த மாதிரி ரிப்பீட்டடாக அதே தான் சேம் ப்ராசஸ் தான் வந்து நான் போட போகிறேன். இப்போ போட்டாச்சு. இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம அகைன் செகண்ட் ரோவும் வந்துட்டு அதே தான் சேம் ரிப்பீட் பேட்டர்ன் தான் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ எல்லோலையுமே வந்துட்டு அகைன் லாஸ்ட்டாக ஒரு ரோ வந்து போட்டு முடிச்சிருக்கேன். இப்போ போட்டு முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்துட்டு இந்த ஹனி பீக்கு வந்து ஐஸ் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஐஸ் வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு இந்த ஐஸை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிடணும். ஸோ இந்த ஐஸை வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு பேக்கில் வந்து அந்த ஹோல்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் அதாவது உள் சைடு இந்த மாதிரி உள் பக்கமாக வச்சு அதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி நல்லா டைட்டாக அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா டைட்டாயிரும். இப்போது நல்லாவே வந்து அந்த ஐஸ் வந்து ஃபிக்ஸடாக நின்றும். ஸோ இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்குது அந்த ஐஸ் வந்து. ஸோ இப்போ அகைன் வந்து நான் இன்னொரு ரோ போட போகிறேன்.
இந்த ஹனிபி வந்து நம்ம இந்த அளவுக்கு போட்டதுக்கப்புறமா அகைன் இப்போ நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ரோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் வந்து போட போகிறேன். ஸோ இப்போ டிக்ரீஸ் ஸ்டிச்சுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ 2 செயினில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து த்ரெட்டை வந்து புல் பேக் பண்ணணும். மொத்தமாக நம்ம நீடில் 3 லூப் இருக்கணும். அகைன் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ 2 செயினில் ஒரு செயினில் இன்சர்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டை புல் பேக் பண்ணக்கூடாது. அகைன் இன்னொரு செயின்லேயும் இன்சர்ட் பண்ணி எடுத்துகிட்டு மொத்தமாக 3 லூப் வழியாக புல் பேக் பண்ணணும். அகைன் ஒரு சிங்கிள் க்ரோஷே. இதே மாதிரி ரிப்பீட்டடாக போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அடுத்த ரோ வந்து நம்மளுக்கு டிக்ரீஸ் ரோ ஆயிரும். இப்போ பாருங்கள், போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லாவே வந்து ஹோல் வந்து சின்னமாயிடுச்சு. இப்போது நம்ம இதுக்குள்ளே ஸ்டஃபிங் வந்து வைக்க போகிறோம். ஸோ நல்லா நம்மளுக்கு இந்த டால் வந்து பவுன்ஸ் ஆகிற அளவுக்கு ஸ்டஃபிங்கை வந்து உள்ளே வச்சு ப்ளேஸ் பண்ணிடணும். இப்போது நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த ஸ்டஃபிங்கை நல்லா ப்ளேஸ் பண்ணி உள்ளே நல்லா அழுத்தி விட்டுருங்க. அழுத்தி விட்டுட்டு மறுபடியும் சேம் அதே டிக்ரீஸ் ஸ்டிச் வந்து போட போகிறோம். அப்போ தான் வந்து நம்ம அந்த ஹோலை வந்து க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் சேம் டிக்ரீஸ் ஸ்டிச் தான் வந்து அகைன் போடணும். ஸோ அந்த மாதிரி போட்டு நம்ம வந்து ஹோலை க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ நம்ம ஹோலை க்ளோஸ் பண்ணிவிட்டு த்ரெட்டை வந்து கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி ஸோ நல்லா நம்ம வந்துட்டு நீடில் இன்சர்ட் பண்ணி அந்த த்ரெட்டில் எல்லாமே வந்து எக்ஸஸாக இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் நம்ம ஸ்டிச் மாதிரி போட்டு நல்லா செக்யூர் பண்ணிடலாம். செக்யூர் பண்ணிவிட்டு எக்ஸஸ் த்ரெட்டை வந்து நீங்கள் உள்ளே வந்து அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த த்ரெட்ஸ் எல்லாம் உள்ளே போயிடும். இந்த மாதிரி நீடில் வச்சு பஞ்ச் பண்ணிங்கனாலே எல்லா த்ரெட்டுமே வந்து உள்ளே போயிடும். நம்மளுக்கு இன்னுமே வந்து சேஃபாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், க்யூட்டான இந்த ஹனிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இன்னும் வந்து இதுக்கு விங்ஸ் மட்டும் வைக்கணும். அதுக்கு வந்து நான் ஒயிட் கலர் யானில் ஒரு குட்டி 2 விங்ஸ் பண்ணி அதுக்கு ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்குமே வந்துட்டு நான் மேஜிக் ரிங் தான் போடுறேன். மேஜிக் ரிங் போட்டுட்டு ஒரு 8 டைம்ஸ் வந்து நான் டபுள் க்ரோஷே போட்டுக்கிறேன். ஸோ இந்த மேஜிக் ரிங்கை வந்து ரொம்ப டைட்டாக க்ளோஸ் பண்ணாமல் ஓரளவுக்கு இந்த ஷேப்க்கு ஹாஃப் செமி சர்க்கிள் ஷேப்க்கு வச்சுட்டு நீங்கள்
க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு அந்த கொஞ்சம் விங்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த யானை வந்து நல்லா நீளமாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த நார்மல் நீடிலில் லோட் பண்ணிவிட்டு ஸ்விங் நீடிலில் லோட் பண்ணிவிட்டு நம்ம வச்சு அதில் தைச்சிட்டோம் அப்படின்னா அந்த விங்ஸ் வந்து அழகாக அதில் ப்ளேஸ் ஆயிரும். ஒரு க்யூட்டான ஹனிபீ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த குட்டி க்யூட்டான அமிகுருமி டால் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.